அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே, உங்களை வெப் இன்டெலிஜென்ட் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்று நாம் பார்க்க போவது, பொதுவாக எங்களுடைய வாடிக்கையாளர்கள் பொதுவாக கேட்கின்ற ஒரு ப்ராப்ளம், லேப்டாப்பில், டெஸ்க்டாப்பில், அவங்க பிசியில் ரேண்டமாக ஆர் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து எங்களுக்கு ஸ்லோவாக இருக்குது, சிஸ்டம் ஸ்லோவாக இருக்குன்னு நிறைய எங்களுக்கு வர்ற கால்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 30% கால்ஸ் வந்து இந்த மாதிரி தான் வரும். இதுக்கு வந்து சொல்யூஷன் வந்து நான் சில சொல்யூஷனை வந்து நான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணுறேன். நீங்கள் ஜஸ்ட் இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். சில விஷயங்களை வந்து நீங்கள் வந்து நீங்களே உங்கள் லேப்டாப்பில் செக் பண்ணி அதுக்கு நீங்களே ஒரு சின்ன சில விஷயங்களை நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் உங்கள் லேப்டாப்போ பிசியோ இல்லை உங்கள் டெஸ்க்டாப் வந்து ஸ்பீடப் ஆகும். ஸோ நீங்கள் வந்து இதை சில விஷயங்களை நீங்களே பண்ணலாம். அது அட்லீஸ்ட் வந்து நீங்கள் வந்து அதில் செக் பண்ணிவிட்டு உங்கள் லேப்டாப்பில் வந்து நீங்களே வந்து என்ன கண்டிஷன், ஹார்ட்வேர் கண்டிஷனை வந்து செக் பண்ணி நீங்கள் அதை வந்து அடுத்த லெவலுக்கு வந்து என்ன நீங்கள் டெக்னீஷியனை வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணுறதுக்கான இதை பண்ணலாம், இனிஷியேட்டிவ் எடுக்கலாம். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஜென்ரலாக சிஸ்டம் ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து உங்கள் விண்டோஸ் ஸ்க்ரீனில் டிஸ்க் கிளீனப் அப்படின்னு ஒரு டூல் இருக்குது, அதை டைப் பண்ணுங்கள். டிஸ்க்னு டைப் பண்ணாலே வந்துடும். அப்படி வரலைன்னா க்ளீன் எம்ஜிஆர் அப்படின்னு போட்டாலும் வரும். சில சிஸ்டத்தில் வராது. க்ளீன் எம்ஜிஆர், நம்ம புரட்சி தலைவர் பேரை ஞாபகம் வச்சுங்க. க்ளீன் எம்ஜிஆர் டாட் பாருங்க, க்ளீன் எம்ஜிஆர் போட்டோன்னே டிஸ்க் கிளீனப் வந்தாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து உங்கள் சி ட்ரைவ் வந்து ஓஎஸ் ஸ்கேன் பண்ணி அதில் தேவையில்லாத ஃபைல்ஸ் என்னன்னு ஒரு லிஸ்ட்டு கொடுக்குது. ஸோ டவுன்லோடட் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ், இது வந்து டவுன்லோட் பண்ணுற ப்ரோக்ராம் ஃபைல்ஸு சிலது இருக்கும். அது பட் எனக்கு தெரிஞ்சு இதை நீங்கள் டெலீட் பண்ணாதீங்க. ஏன்னா இதை டெலீட் பண்ணுற பட்சத்தில் ஏதாச்சும் நீங்கள் டவுன்லோட் பண்ண ப்ரோக்ராம் வந்து மேபி மால் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, அதனால் விட்டுடுங்க. டெம்பரரி இன்டர்நெட் ஃபைல்ஸை கண்டிப்பாக டெலீட் பண்ணலாம். ஸோ அந்த டிக்கை வச்சுக்கோங்க. ஸோ விண்டோஸ் எரர் ரிப்போர்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக், இதை கூட நம்ம டெலீட் பண்ணலாம், தவறில்லை. டேரக்டெக்ஸ் ஷேடர் கேஷ், இதை விட்டுடலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப உங்கள் ஃபைல்ஸை வந்து கன்சியூம் பண்ணாது, ஸ்டோரேஜை கன்சியூம் பண்ணாது. அதுக்கப்புறம் டெலிவரி ஆப்டிமைசேஷன் ஃபைல்ஸு, இதை கூட டெலீட் பண்ணலாம். ஸோ நீங்கள் பண்ணலாமா வேண்டாமான்றதுக்கு முன்னாடி டிசைட் பண்ணுறதுக்கு அதை செக் பண்ணிங்கன்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் வரும். ஜென்ரலாக கீழே வந்து ஒரு டெஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க பாருங்க. என்னன்னா, downloaded program files are ActiveX controls and Java applets downloaded automatically from the internet when you view certain pages. They are temporarily stored in the download program files. ஸோ இதை வந்து நீங்கள் டெலிவரி ஆப்டிமைசேஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் வருது. டெலிவரி ஆப்டிமைசேஷன் ஃபைல்ஸ் ஆர் ஃபைல் தட் வேர் ப்ரீவியஸ்லி டவுன்லோடட் டு யுவர் கம்ப்யூட்டர் அண்ட் கேன் பி டெலிட்டட் இஃப் கரண்ட்லி அன்யூஸ்ட் பை த டெலிவரி ஆப்டிமைசேஷன் சர்வீஸ். இது வந்து நம்ம வந்து இந்த சர்வீஸ் வந்து கரெக்டாக யூஸ் ஆகலைன்னா டெலிட் பண்ணலான்னு போட்டிருக்கு. அது ஆகுதா இல்லையான்றது யூசர் லெவலில் உங்களுக்கு தெரியாது. ஸோ இதை நீங்கள் வேண்டாம், இதை விட்டுடுங்க. ஏன்னா இதெல்லாம் ஓஎஸ் சப்போர்ட்டட் ஃபைல்ஸாக இருக்கலாம் இதில். ஸோ அடுத்தது ரீசைக்கிள் பின்னுமே நீங்கள் வந்து உங்கள் ஃபைல்ஸை டெலீட் பண்ணுறப்ப டைரெக்டாக ரீசைக்கிள் பின் தான் போகும். அதில் சம்டைம்ஸ் நம்ம தவறுதலை என்ன பண்ணுவோம், டெலீட் பண்ணிவிடுவோம். அது அங்கே போய் உக்காந்துருக்கோம். நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, இப்போ நம்ம டெலீட் பண்ணோம்னா அது எல்லாமே போயிடும், பர்மனெண்ட்டாக போயிடும். ஸோ அதுக்கு நீங்கள் இதை பண்ணலாம். பட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ரீசைக்கிள் பின்னை ஓப்பன் பண்ணி உங்கள் ஃபைல்ஸ் ஏதாச்சும் அதில் நீங்கள் இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ் இருக்கா அப்படின்றத ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு என்ஷூர் பண்ணிங்க. அப்போ சப்போஸ் இருந்ததுன்னா அந்த ஃபைலை மட்டும் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ரெஸ்டோர்னு ஒரு ஆப்ஷன் வரும். இந்த மாதிரி தான். ஸோ இப்போ இவ்வளோ ஃபைல்ஸ் இருக்குது, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, இதில் எனக்கு ஒரு ஃபைல் மட்டும் தேவை அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட்டு அதை ரைட் கிளிக் பண்ணனா ரெஸ்டோர் வருதுங்களா? ஸோ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணேன்னா அது நீங்கள் எங்கேருந்து டெலீட் பண்ணிங்களோ அந்த லொக்கேஷனுக்கு போயிடும். அது வந்து இந்த லொக்கேஷனுக்கு போய் அங்கே தான் போயிருக்குன்றலாம் எந்த இண்டிகேஷனும் வராது. நீங்களா வந்து ஞாபகம் வச்சுட்டு தான் அதை செக் பண்ணணும், தேடி எடுத்துக்கணும் அந்த ஃபைலை. சப்போஸ் இது தேவையில்லை, எனக்கு எந்த ஃபைலுமே தேவையில்லை, எனக்கு இப்போ இதில் வந்து எனக்கு இந்த ஃபைல் தேவை, மற்ற எதுவுமே தேவையில்லை அப்படின்னா Ctrl+A கொடுங்க. இந்த ஃபைலை மட்டும் கண்ட்ரோல் பிடிச்சிட்டு ப்ரெஸ் பண்ணுங்க, அது மட்டும் அன்செலக்ட் ஆகிடும். ஆயிடுச்சிங்களா? இப்போ இதை ரைட் கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி உங்கள்
அட்லீஸ்ட் இதை வேண்டாம், இது டெலிட் பண்ண தேவையில்ல. அட்லீஸ்ட் இந்த ஃபைலை ரெஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா இங்கேருந்து போயிடும். ஸோ ரீசைக்கிள் பின்னை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ஷூர் பண்ணிட்டீங்கன்னா இப்போ ரீசைக்கிள் பின் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் என்ஷூர் பண்ணிவிட்டு டெலிட் பண்ணலாம். பண்ணிட்டோம்னா அவ்வளோதான். இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2.25 GB வந்து இதை ஃப்ரீ பண்ணால் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இங்கே ஓவராலாக பார்த்தா அப்படி கிடைக்கும். இதுக்கு அடுத்தது கிளீனப் சிஸ்டம் ஃபைல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை செலக்ட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஓஎஸோட சப்போர்ட்டிங் ஃபைல்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து நீங்கள் மோஸ்ட்லி இதை வந்து நீங்கள் இதில் போய் க்ளீன் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இது தெரிஞ்சுக்கணும். நீங்கள் இதை வந்து டெலிட் பண்ணுங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லலை. இந்த ஃபீச்சர் இருக்குது, இதுக்குள்ளேயும் ஃபைல்ஸ் இருக்கும். இது வந்து ஓஎஸ்ஏ வந்து டிசைட் பண்ணும் இதை வந்து மூவ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றதுல. சம்டைம் வந்து நம்ம இதில் போய் இப்போ இதில் வந்து இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீச்சரும் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பேக்கப் வந்து ஓஎஸோட சப்போர்ட்டிங் அண்டு நீங்கள் வச்சிருக்க சாஃப்ட்வேரோட சப்போர்ட்டிங் ஃபைல்ஸில் இருக்கும். ஸோ இதை சம்டைம் டெலிட் பண்ணால் சாஃப்ட்வேரோ இல்லை ஓஎஸோ வந்து உங்களுக்கு சில ஃபீச்சர் ஒர்க் ஆகும் போகும், இல்லை வேறு எதனா ஒரு எரர் காட்டும். ஸோ அதனால் இது முடிஞ்ச வரைக்கும் இதை வந்து இந்த ஏரியாவுக்கு போகாதீங்க. இதை தெரிஞ்சுக்கணும். ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் நான் இந்த ஆப்ஷனை சொன்னேன். ஸோ இப்போ கேன்சல் கொடுத்துட்றேன். ஸோ இந்த மாதிரி முதல்ல இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, நீங்கள் அன்வான்ட் ஃபைல்ஸை வந்து ஃப்ரீ பண்ணுறது. ஸோ இதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப்பு, இதில் வந்து விண்டோஸ் சர்ச்சில் செக் ஃபார் அப்டேட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை டைப் பண்ணிங்கன்னா செக்னு போட்டாலே வந்துடும், செக் ஃபார் அப்டேட்ஸ். இதில் போனீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா செக்கிங் ஃபார் அப்டேட்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த லேப்டாப்பில் வந்து யூஆர் அப் டு டேட் அப்படின்னு வந்துருச்சு. இதுக்கு என்ன மீனிங்னா, இதில் எல்லா விண்டோஸோட அப்டேட் ஃபைல்ஸ் எல்லாம் கரெக்டாக வந்து அப்ளை ஆயிடுச்சு, இந்த பேச்சஸ்லாம் அப்ளை ஆயிடுச்சு அப்படின்னு வருது. உங்களில் வந்து இது வந்து நம்ம ஜென்ரலாக வந்து இது பேக்கெண்டில் வந்து இதுவே விண்டோஸையும் வந்து செஞ்சிடும், இன்டர்நெட் ஃபுல்லாக கனெக்ஷனில் இருந்தால். அந்த அப்டேட் சர்வீஸ் ப்ராப்பராக ரன் ஆனால். அப்டேட் சர்வீஸ் எப்போ ப்ராப்பராக ரன் ஆகாது அப்படின்னா, உங்கள் ஓஎஸ் வந்து லைசன்ஸ் வெர்ஷனாக இருந்தால் இது ப்ராப்பராக அப்டேட் ஆகும். உங்கள் ஓஎஸில் லைசன்ஸ் வந்து எக்ஸ்பைரி இருந்தாலோ இல்லை ட்ரையல் வெர்ஷனாக இருந்தாலோ இந்த அப்டேட் ப்ராப்பராக ஆகாது. ஸோ அந்த டைமில் நீங்கள் போய் இங்கே இந்த செக் விண்டோ அப்டேட்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல விண்டோஸ் அப்டேட்னு வந்துடணும். இந்த மாதிரி வந்ததுன்னா யூஆர் அப் டு டேட்னா உங்கள் ஓஎஸ் வந்து ஆஸ் ஆன் டேட் கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் ஓஎஸ்னால வந்து ஸ்லோ ஆகாது அப்படின்றத இதை வச்சு தான் நம்ம இன்ஷூர் பண்ணிக்கணும். சப்போஸ் இங்கே லிஸ்ட் அவுட் அப்டேட் ஆகலாம், இங்கே லிஸ்ட் அவுட் ஆகும் என்னென்ன அப்டேட்ஸ் எல்லாம் பெண்டிங், இதெல்லாம் அப்டேட் பண்ணணும்ட்டு லிஸ்ட் அவுட் ஆகிட்டு கீழே அப்டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணினா இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணோன்னே எல்லா அப்டேட்ஸும் வந்து டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்கும். ஆனால் முடிஞ்சவொடனே உங்களை ரீஸ்டார்ட் அதுவே ப்ராம்ப்ட் ஆகும். நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் வந்து ஒன்ஸ் ஒரு தடவை எல்லாம் உங்களுக்கு டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகி பேட்ச் அப்டேட் ஆகிட்டு ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணணும். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து அது வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ வந்து மறுபடியும் செக் பண்ணணும். ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் வந்து போய் இதை மறுபடியும் அதில் ஏதாச்சும் பெண்டிங் இருந்ததுன்னா அது மறுபடியும் லிஸ்ட் அவுட் பண்ணுவீங்க. ஸோ மறுபடியும் நீங்கள் அதை அப்டேட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் ஆகிட்டு அது ரீஸ்டார்ட் கேட்கும், ரீஸ்டார்ட் பண்ணணும். இதே மாதிரி வந்து இந்த மெசேஜ் வர்ற வரைக்கும் நீங்கள் 4-5 தடவை ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஓஎஸ் ஃபுல்லாக அப்டேட் ஆனால் தான் அது ஓஎஸ் ஸ்லோ ஆகிறதுக்கு, ஓஎஸ் அப்டேட் ஆகலைன்னாலும் உங்கள் ஓஎஸ் ஸ்லோ ஆகும். ஸோ அதனால் இது ரெண்டாவது பாயிண்ட், இதை நீங்கள் செக் பண்ணணும், ரெண்டாவது ஆப்ஷனு. இதே நீங்கள் பார்த்துட்டீங்க, ஓகே இப்போ ஓகேங்க எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்குது, இப்போ கொஞ்சம் முன்னே விட பெட்டர், பட் இருந்தாலும் அப் டு லெவல் இல்லை, நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இது அடுத்த ஸ்டெப்பு. இதில் என்ன பண்ணணும்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்கள். ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுள் போங்க. ஸோ கூகுள் ஓப்பன் ஆன உடனே ஹார்ட் ஹெல்த் செக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஹெல்த் செக்னு போட்டிங்கனாலே ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் வரும், சென்டினல் அப்படின்ட்டு. இதை கிளிக் பண்ணுங்க, இந்த லிங்கை. ஸோ இதில் டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க.
இதில் வந்து ஹார்ட் சென்டினல் ட்ரையல்னு ஒரு வெர்ஷன் இருக்குது. இதை டவுன்லோட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா அது டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆகி முடிஞ்சோன்னா வெயிட் பண்ணுங்கள். அப்புறம் அந்த டவுன்லோட் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அந்த ஃபைல் டவுன்லோட் ஆகிருக்கும். ஸோ இதை வந்து ஜஸ்ட்டு டபுள் கிளிக் பண்ணுங்கள். இது வந்து ஒரு இது ஜிப் ஃபைலு. ஸோ உங்கள் லேப்டாப் உங்கள் சிஸ்டத்தில் அந்த அன்சிப் பண்ணுற டூல் இருக்கணும். அது இன்ஸ்டால் லைக் வின்ரார் வின்சிப் அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளே செட்டப் டாட் ஹெச்டி சென்டினல் ப்ரோ செட்டப் டாட் டிஎக்ஸி அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்குது. அதை ஜஸ்ட் நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் என்னன்னா அந்த சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் ஜஸ்ட் இது ப்ரிவிலேஜ் எஸ் கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஓகே கொடுங்க இங்கிலீஷு. நெக்ஸ்ட்டு எல்லாம் வந்து என்னென்ன அது என்ன ப்ராம்ப்ட் ஆகுதோ எல்லாத்துக்கும் நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல வந்து அடிஷ்னல் ஐகான்ஸ் வந்து டிஃபால்ட் செலக்ட் ஆகிருக்கும். நீங்கள் வந்து அது நமக்கு உங்களுக்கு டெஸ்க்டாப் ஐகான் தேவையாக இருந்தால் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இல்லை வேண்டாம்னா ஆப்ஷனல் எடுத்துடலாம். குயிக் லான்ச். ஏன்னா இதெல்லாம் நிறைய குயிக் லான்ச் எல்லாம் ஆட் ஆச்சுன்னா அது ஸ்டார்ட் அப்பில் ஆட் ஆகிட்டு பூட் ஆகிறப்போ ஸ்லோவாக இருக்கும். ஸோ நம்ம இதை வந்து இந்த டூலை நம்ம ஒரு வாட்டி தான் ரன் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நமக்கு இது தேவையில்லை. எனக்கு தேவையில்லை. அதனால் நான் இதை அன்செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். ஸோ இன்ஸ்டால் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகும்னா இந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணோன்னா உங்கள் ஹார்ட் டிஸ்கை தரவை செக் பண்ணும். ஏன்னா ஓஎஸ் வந்து ஹார்ட் டிஸ்கில் தான் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஸோ அந்த ஹார்ட் டிஸ்கை வந்து கண்டிஷன் வந்து நம்ம செக் பண்ணோம். ஏன்னா சிஸ்டம் ஓஎஸ் ஸ்லோவாக இருக்குன்னா ஸோ அதோட ரிலேட்டட் ஹார்ட்வேர் ஹார்ட் டிஸ்க் தான். ஸோ அதை தரவை செக் பண்ணால் தான் அதோட கண்டிஷன் தெரிஞ்சால் தான் நம்ம அது என்னன்றதை நம்ம அது வாட் இஸ் நெக்ஸ்ட் ட்ரபுள் ஷூட்டிங் லெவல் அப்படின்றத செக் பண்ண முடியும். ஸோ லான்ச் ஹார்ட் டிஸ்க் சென்டினல் அப்படின்றது ஃபினிஷ் கொடுங்க. இப்போ வந்து உங்களுக்கு அந்த டூல் ஓப்பன் ஆகும். ஆனால் அது கொஞ்சம் ஒரு நிமிஷம் டைம் எடுத்துக்கும். ஏன்னா அது ஹார்ட் டிஸ்கோட டேட்டாவை வந்து கலெக்ட் பண்ணிட்டு இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. க்ளோஸ். இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்கோட பர்ஃபார்மன்ஸ் 100% ஓகே, ஹெல்த் 100% ஓகே. கீழே வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஸோ இப்போ என்னுடைய ஹார்ட் டிஸ்க் நல்லா இருக்கு. ஸோ இது நல்லா இருக்குன்னா அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஹார்ட் டிஸ்க்ல ப்ராப்ளம் இல்லை அப்படின்றத என்ஷூர் பண்ணிக்கலாம். அப்போ இந்த ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆகி உங்களுக்கு இது ஓகே அப்படி எக்ஸலண்ட் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறமும் ஸ்லோவாக இருக்குன்னா நீங்கள் செக் பண்ண வேண்டியதை அடுத்த ஹார்ட்வேர்ஸ் எல்லாம் செக் பண்ணணும். அது வந்து அது நெக்ஸ்ட் பார்க்க வேண்டிய இது. ஸோ இப்போ இது வந்து வந்துருச்சு. ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ இதில் வரல. இப்போ இதில் வந்து பர்ஃபார்மன்ஸ் ஒரு 80%, ஹெல்த் ஒரு 80%, இல்லை 60% அப்படி வந்ததுன்னா கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷன்லையும் அதை காட்டிடும். இது ஏன் வந்து அவ்வளோ வந்திருக்கு, அதில் வந்து ஹார்ட் டிஸ்க் ஹீட் ஆகுது, இல்லை ஹார்ட் டிஸ்கில் பேட் செக்டார் இருக்குது, அதில் ஸ்பின் அப் சரியா இல்லை, அப்போ வந்து ஆக்ஷன் நீடர்னு வந்துட்டு நீங்கள் ஹார்ட் டிஸ்கை மாற்றணும், சேஞ்ச் பண்ணணும், உங்கள் டேட்டாவை நீங்கள் பேக்கப் எடுத்துக்கணும். இது ஏன்னா ஹார்ட் டிஸ்க் எப்போ கிராஷ் ஆகுன்ற ஃபுல் ரிப்போர்ட் அதில் ஜென்ரேட் ஆகும். ஸோ பேஸ்டு ஆன் தட் ரிப்போர்ட் நீங்கள் வந்து உடனடியாக நீங்கள் வந்து ட்ரபிள் ஷூட் பண்ணி ஆகணும். ஏன்னா ஹார்ட் டிஸ்க் வந்து ப்ராப்ளம்னு வந்து உங்களுக்கு வந்து ஆக்ஷன் நீடர், நீங்கள் டேட்டா கிராஷ் ஆகும் அப்படின்ற ரிப்போர்ட் வந்த உடனே நீங்கள் இமீடியட்டாக ஒரு பேக்கப் டிரைவ் எடுத்து உங்கள் டேட்டாவை வந்து சேவ் பண்ணுங்கள். ஏன்னா டேட்டா உங்களுக்கு ஒன்ஸ் ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர் ஆச்சுன்னா டேட்டா வந்து கிடைக்கிறதுக்கு கஷ்டம். அப்படியே டேட்டா ரெக்கவரி நீங்கள் போனாலும் அதில் வந்து 100% டேட்டா வரும்ன்றது எங்கேயுமே யாருமே கேரண்டி கொடுக்க மாட்டாங்க. அவங்க முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி எவ்வளோ கிடைக்குதோ அவ்வளோதான் கொடுப்பேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் அதனால் வந்து ஒரு பேக்கப் வந்து நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் ரெகுலர் பேக்கப் வந்து சிஸ்டத்தை வச்சு நீங்கள் டேட்டா பேக்கப் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து நீங்கள் எந்த பேக்கப் சிஸ்டமும் இல்லை, நான் ரெகுலராக பேக்கப் எடுக்கலை அப்படின்னா நீங்கள் இமீடியட்டாக இந்த மெசேஜ் வந்த உடனே இதை மினிமைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உடனே க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உடனே ஒரு பென்ட்ரைவோ இல்லை உங்கள் ஸ்டோரேஜ் பேக்கப்போ இல்லை இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸை எடுத்து ஒரு ஃபோல்டரில் போட்டு அட்லீஸ்ட் இல்லைனா கூகுள் டிரைவ் ஒரு ஒன் டிரைவ் இதில் நீங்கள் டேட்டா கம்மியாக இருக்க பட்சத்தில், இப்போ எனக்கு வந்து ஒரு 50 GB டேட்டா இருக்குது, 50 GB வந்து 45 GB வந்து எனக்கு சாங்ஸு மூவிஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு 5 GB தான் என்னுடைய டாக்குமெண்ட்ஸு என்னுடைய இதெல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்போ அந்த 45 GB டெலீட் பண்ணிவிட்டு அந்த 5 GB நீங்கள் 48 அது 5 GB நீங்கள் வந்து உங்கள் கூகுள் டிரைவோ இல்லை ஒன் டிரைவ்லையோ நீங்கள் அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இதுதான் இருக்கிறதுலே சேஃபஸ்ட்டு இது. ஏன்னா க்ளவுடில் உங்களுக்கு வந்து ஆனால் ஸ்டோரேஜ் வந்து லிமிட்டட் தான். ஃப்ரீ அக்கௌண்ட்டுக்கலாம். அதுக்கு நீங்கள் அதில் அக்கௌண்ட்டை வந்து உங்களுக்கு நிறைய
ஸ்டோரேஜ் வேணும்னா நீங்கள் பே பண்ணி உங்கள் ஸ்டோரேஜை வந்து வாங்கிக்கலாம் க்ளவுடில். பட் டிஃபால்ட்டாக வந்து உங்களுக்கு 2 GB இல்லை 1 GB தான் கொடுப்பாங்க. ஸோ உங்கள் டேட்டாஸ் எல்லாம் நீங்கள் எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணி அந்த 2 GB வர இம்பார்ட்டன்ட் டேட்டாஸை நீங்கள் அப்லோட் பண்ணலாம். இது ஒரு ஆப்ஷன் டேட்டா பேக்கப் எடுக்கிறது. அப்லோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா டேட்டா வந்து நீங்கள் எடுத்த என்ன என்ன தேதியில் பேக்கப் எடுக்கிறீங்களோ அந்த தேதி வரைக்கும் சேஃபாக இருக்கும். இது ஒரு மெத்தடு. அது கூகுள் டிரைவ் ஆர் ஒன் டிரைவ். அது உங்களுக்கு நான் வந்து அது உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் கூட நான் வந்து உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி பேக்கப் எடுக்கணுன்றது. இப்போ ரெண்டாவது ஆப்ஷன் வந்து பேக்கப் டிரைவ். பேக்கப் டிரைவ் யூஎஸ்பி இப்போ வருது இல்லையா, உங்களுக்கு தெரியும். பென் டிரைவ் ஒரு இந்த 2 TB 4 TB பேக்கப் டிரைவ் வரும் யூஎஸ்பி கனெக்ட் பண்ணுற மாதிரி. அந்த மாதிரி இருந்தால் அதுலேயும் நீங்கள் காப்பி பண்ணி வச்சிடலாம். இது ஓகே. இதுதான் பேக்கப் எடுக்கிற ஆப்ஷன். எடுத்ததுக்கு அப்புறம் நீங்கள் வந்து உங்கள் ஹார்ட் டிரைவ் வந்து நீங்கள் மாற்றணும். அது வந்து நீங்கள் வந்து உங்கள் லெவலில் பண்ண முடியாது. அப்போ எங்களை மாதிரி நாங்கள்லாம் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் எங்களை மாதிரி இல்லை எங்களையே கூட நீங்கள் அப்ரோச் பண்ணி நீங்கள் அப்கிரேட் பண்ணணும்னா நாங்கள் ஆன்சைட்லேயோ இல்லை நீங்களே வந்து எங்கள் சர்வீஸ் சென்டரில் வந்து கூட நீங்கள் உங்கள் எஸ்எஸ்டி உங்கள் ஹார்ட் டிரைவ் வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஹார்ட் டிரைவ் வந்து என்னன்னா இது வந்து கன்வென்ஷனல் பழைய ஹார்ட் டிஸ்க்ன்றது பழைய டைப் ஹார்ட் டிஸ்க் தான் இருக்கும். ஏன்னா சில இப்போ இருக்க லேப்டாப்போட பழைய ஹார்ட் டிஸ்க் பழைய டைப் ஹார்ட் டிஸ்க் தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஹார்ட் டிஸ்க் தான் இந்த ப்ராப்ளம். இப்போ வர்ற ஹார்ட் டிஸ்க் வந்து எஸ்எஸ்டின்னு சொல்கிறாங்க, சாலிட் ஸ்டேட் டிஸ்க்கு. பழைய ஹார்ட் டிஸ்க் வந்து ஹார்ட் டிரைவ் டிஸ்க்கு. ஹார்ட் டிரைவ் டிஸ்க்ன்றது நத்திங் பட் இட்ஸ் அ டிஸ்க்கு. உள்ள வந்து ஒரு நார்மல் உள்ள ஒரு டிஸ்க் இருக்கும், ஒரு ஹெட் இருக்கும். உங்கள் டேட்டாலாம் அந்த டிஸ்கில் வந்து அந்த அந்த ஹெட்டு தான் வந்து ரீட் அண்ட் ரைட் பண்ணோம், ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இடையில அதோட ஹார்ட் டிஸ்க் லைஃப் ஸ்பேன் வந்து ஜென்ரலாக அந்த மாதிரி ஹார்ட் டிஸ்கோட லைஃப் ஸ்பேன் வந்து 2 to 3 years. அது அப்போ என்ன ஆகுனா அதுக்கப்புறம் வந்து அந்த ஹெட்டோ இல்லை அந்த டிஸ்கை வந்து ப்ராப்ளம் வரும். அதாவது என்னன்னா ஒரு அது தேயும் இல்லையா, தேய்மானம். அது வந்து அதோட லைஃப் முடிகிற டைமில் இந்த மாதிரி ஹேங் ஆகுறது, ஸ்லோவாக வருது, டேட்டா லாஸ் ஆகுறதெல்லாம் நடக்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி ஹார்ட் டிரைவ் தான் ஹார்ட் டிஸ்க் டிரைவ் சொல்லுவாங்க. அந்த ஹார்ட் டிஸ்க் உங்கள் லேப்டாப்பில் இருந்ததுன்னா நீங்கள் இம்மிடியேட்டாக நீங்கள் வந்து அந்த ஹார்ட் டிரைவ் எடுத்துட்டு உங்கள் எஸ்எஸ்டி சாலிட் ஸ்டேட் டிஸ்கை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். அப்கிரேட் பண்ணுற ஆப்ஷன் உங்கள் லேப்டாப்பில் இருக்கும். அதை நாங்கள் எங்களை மாதிரி ப்ரொவைடர்ஸ் கிட்ட வந்தீங்கன்னா நாங்கள் வந்து மாற்றி தருவோம். மாற்றினதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து டேட்டா பேக்கப் எடுத்துட்டு நீங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஹார்ட் டிரைவை மாற்றிட்டு இதில் ஓஎஸ் நாங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்கள் பழைய டேட்டாஸ்லாம் இதை ரீஸ்டோர் பண்ணி கொடுத்துருவோம். இது எதுக்காக பண்ணுறேன்னா சரி இதை பண்ணுறதுனால எனக்கு என்னன்னா இது வந்து எஸ்எஸ்டின்றது உங்களுக்கு என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஹார்ட் டிஸ்க் டிரைவ். ஸோ இது ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணும்போது 80% வந்து ஸ்பீடாக இருக்கும். இந்த இந்த டீட்டெயில்ஸ் எல்லாருமே இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் நான் வந்து தெரியாதவங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணிட்டோன்னா டிராஸ்டிக்காக ஸ்பீடு வந்து உங்கள் லேப்டாப்பில் தெரியும். நீங்கள் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணதுக்கும் இப்போவும் உங்களுக்கு ஒரு 80% ஸ்பீடு இருக்கும். பட் வந்து இதுதான் அல்டிமேட்டா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன்னா லேப்டாப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷனை பொறுத்து தான் அதோட ஸ்பீடு வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி லேப்டாப் பட் வந்து நான் வந்து எஸ்எஸ்டி அப்கிரேட் பண்ணிட்டேன், பட் என் அப்ளிகேஷன்லாம் ஸ்பீடாக இருக்குமான்னா அது வந்து பேஸ்ட் ஆன் தட் அப்ளிகேஷன். ஏன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அப்ளிகேஷன் அதோட வேர்ஷன்லாம் இன்னைக்கு மாறி இருக்கும். ஸோ இன்னைக்கு அதோட ஹார்ட்வேர் ரெக்குயர்மெண்ட்டு ப்ராசஸர் எல்லாமே இன்னைக்கு அதுக்கேற்ற மாதிரி அதோட ரெக்குயர்மெண்ட்ஸ் மீட் ஆகணும். நீங்கள் வந்து இன்னைக்கு யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன்லாம் அந்த லேப்டாப் வந்து மீட் ஆகுதான்னு நீங்கள் அது பார்க்கணும். அப்படி இல்லைன்னா எஸ்எஸ்டி மாற்றுறதுனால ஓஎஸ் ஸ்பீட் ஆகிடும். பட் அப்ளிகேஷன் ஸ்பீடு வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். நீங்கள் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண அப்ளிகேஷன் அந்த ஸ்பீடை விட இந்த அப்ளிகேஷன் இப்போ ஸ்பீடு தெரியும். பட் இருந்தாலுமே உங்களுக்கு பெரிய ஹியூஜ் அப்ளிகேஷனு, மல்டிமீடியா அப்ளிகேஷனு லைக் டிசைனு கேடு, அந்த கேட் டிசைன் சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த மல்டிமீடியா சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்லாம் வந்து ரன் ஆகணும். அதுக்குரிய ஹார்ட்வேர் ரெக்குயர்மெண்ட்ஸ் மீட் ஆகணும். ஸோ அப்போ நீங்கள் வந்து ஓவராலாக உங்கள் லேப்டாப்பை வந்து அது செக் பண்ணணும். அது அடுத்து நான் இப்போ நீங்கள் இருக்க உங்கள் எக்ஸிஸ்டிங் லேப்டாப்புக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இதை மாற்றி இதுக்கப்புறம் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஏன்னா இப்போ நீங்கள் இப்போ இருக்கிற ஹார்ட் டிஸ்கில் உங்களுக்கு பூட் ஆகுது 5 to 10 minutes ஆகுதுன்னு நீங்கள் நார்மல் ஹார்ட் டிஸ்கில் உங்களுக்கு வந்து எஸ்எஸ்டி மாற்றிங்கன்னா ஒரு 20 secondsல உங்கள் பூட் ஆகிடும். அது உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். இதையும் தாண்டி உங்களுக்கு அடுத்தது ஸ்பீட் ஆகணும், எனக்கு இந்த ஸ்பீடை விட இன்னும் ஸ்பீட் ஆகணும்னா உங்கள் லேப்டாப்பில் மெமரி அப்கிரேட் பண்ணுற ஆப்ஷன் இருந்தால் அது கூட ஆட் ஆன் ரேம் வந்து நம்ம ஆட் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் லேப்டாப்பில் 8 GB இருக்குது. பட் எனக்கு இதெல்லாம் நான் எஸ்எஸ்டி பண்ணிட்டேன்.
எனக்கு இன்னும் ஸ்பீட் பண்ண முடியுமா அப்படின்னா, உங்கள் லேப்டாப்பில் நாங்கள் செக் பண்ணால் அதில் வந்து இன்னும் அந்த மெமரி அடிஷ்னலாக ஆட் பண்ணுற ஃபீச்சர் இருந்ததுன்னா இன்னும் ஒரு 8 GB நம்ம வந்து மேக்ஸிமம் அதில் எவ்வளோ பண்ண ரேம் வந்து அடிஷ்னலாக அப்கிரேட் பண்ண முடியும்னு தெரிஞ்சுட்டு நாங்கள் அதை பேஸ் பண்ணி நாங்கள் அப்கிரேட் பண்ணி தருவோம். அப்போ உங்களுக்கு வந்து அதோட ஃபுல்லஸ்ட்டு இது உங்களுக்கு யூட்டிலைசேஷன் தெரியும். ஸோ இதுதான் வந்து இப்போ எக்ஸிஸ்டிங்காக இருக்க லேப்டாப்பை நீங்கள் ஸ்பீட் பண்ணுற மெத்தட்ஸு. இப்போ வந்து ப்ராசஸர்லாம் நம்ம அப்கிரேட் பண்ண முடியாது, அதாவது லேப்டாப் டெஸ்க்டாப்லையுமே. ஸோ ப்ராசஸர் மாற்றினா மதர் போர்டு மாற்றினா ஸோ ஓவராலாக வந்து அது வந்து சிஸ்டத்தையே மாற்றுற மாதிரி கணக்காயிடும். ஸோ நான் இப்போ நான் சொல்கிறது எல்லாமே உங்கள் எக்ஸிஸ்டிங் லேப்டாப்பை நீங்கள் இப்போ இதில் என்னெல்லாம் வந்து மைனஸாக இருக்குது, எதெல்லாம் ஆட் பண்ணால் ஸ்பீட் ஆகும், ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேர் ஓஎஸ் லெவலில் நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஹார்ட்வேர் லெவலில் செக் பண்ணிவிட்டு அதை எதெல்லாம் பண்ண முடியும், என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுப்போம். இந்த சர்வீஸ்லாம் அது யூசர் லெவலில் பண்ணுற முடியாதுன்றதால நீங்கள் எங்ககிட்ட கொண்டு வரலாம், நாங்கள் உங்களுக்கு பண்ணி தருவோம். ஸோ இதுதான் இந்த வீடியோவில். ஸோ நான் உங்களுக்கு வந்து ஐ ஹோப் இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எங்கள் சேனலை வந்து தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல்சோ கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை எதிர்பார்க்கும். ஏன்னா பேஸ்ட் ஆன் தட் கமெண்ட்ஸ் நாங்கள் என்ன இன்னும் பெட்டராக வந்து பண்ணணும் அப்படின்றது எங்களுக்கு அதெல்லாம் கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ நான் இதெல்லாம் வந்து யூசர் லெவலில் தான் நான் என்னுடைய வீடியோஸ்லாம் இருக்கும். இது வந்து ஒரு டெக்னாலஜி ஐடி சப்போர்ட் பர்சனுக்கான வீடியோ கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு யூசர் லெவலுக்கு அவங்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக எளிமையாக சொல்லியிருக்கேன். இதில் டெக்னிக்கலாக வந்து எந்த இதுவும் இருக்காது. உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டே டு டே நீங்கள் உங்கள் பிசியை வந்து எல்லாத்துக்கும் எங்களுடைய இந்த வீடியோவோட நோக்கம், இந்த சேனலோட நோக்கம் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ஹார்ட்வேர் இன்ஜினியர் உங்கள் டெக்னீஷியனை போய் அப்ரோச் பண்ணாமல் நீங்களே உங்கள் லேப்டாப்லேயோ பிசிலேயோ என்னென்ன விஷயம்லாம் உங்களாலேயே நீங்கள் சரி செஞ்சுக்க முடியும் அப்படின்ற விஷயங்களை தான் நாங்கள் இங்கே வந்து வீடியோவை ஷேர் பண்ணுறோம். இதில் உங்களுக்கு சப்போர்ட் தேவைப்படுது, ஆன்சைட் இல்லை ஆஃப்சைட் தேவைப்படுது, எங்கள் சைட்டுக்கு நீங்கள் கொண்டு வரீங்க அப்படின்னா கூட ஓகே தான். நான் வந்து கான்டாக்ட் டீட்டெயில்ஸை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ நீங்கள் கொண்டு வரலாம், இல்லை எங்களை கூப்பிட்டிங்கன்னா நாங்களும் ஆன்சைட் வந்து பண்ணி தருவோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன், நல்லதே நடக்கும், எல்லாம் நன்மைக்கு. நன்றி, வணக்கம்.